அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிறதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதாவது வந்து என்ன சொல்கிறது, நான் குடும்ப நிகழ்ச்சின்னு சொல்ல மாட்டேன். குடும்பத்துக்கு தேவையில்லாத அந்த க்ளோரிஃபிகேஷன் வேண்டாம். எப்போதுமே போல் ஒரு தோழியர்கள் கூடல். அதுவும் இன்னைக்கு வந்து அப்படியே அரண்டு போய் நிற்கிறது என்னன்னா மேடமோட ஸ்பீச். ப்ளீஸ் தயவு செஞ்சு லெட்ஸ் கிவ் ஹர் அனதர் ரவுண்ட் ஆஃப் ஹியூஜ் அப்ளாஸ். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படி பேசியிருக்காங்க அவங்க. எனக்கு சிரிப்பு வந்தது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே பார்த்து. எனக்கு ஐ குடண்ட் ரெசிஸ்ட். ஷி வாஸ் டாக்கிங் ஃப்ரம் த ஹார்ட் பேசினாங்க. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, அவங்க பேசின ஒரு வார்த்தையும் வந்து டைமண்ட் அப்படி தான் சொல்லணும். ஐ டென்ட் ரியலி எக்ஸ்பெக்ட் மேம், சீரியஸ்லி நான் எதிர்பார்க்கவே கிடையாது. இப்படியெல்லாம் பேச்சுக்களெல்லாம் வந்து டீனேஜ்லேருந்தே கேட்டிருந்தா லைஃப் வேறு மாதிரி இருந்திருக்குமேன்னு தான் தோணுச்சு. அதுதான் தோணுச்சு எனக்கு சீரியஸாக, அப்படி தான் இருந்தது. இப்போது இன்னைக்கு வந்து நான் எனக்கு பேச கொடுத்துருக்குற வாவ் தேங்க்யூ டாடி. ஆமாம், நான் அவர்கிட்ட முறைச்சிட்டே தெரிஞ்சேன். அதனால் அவர் பேச்சை கேட்கல. அப்பம் பேச்சை கேட்காத பொண்ணு தான். இப்போ தான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. உயர் சாதி இந்து பெண் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எனக்கு கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்காங்க நிவேதிதா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த புத்தகம் வந்து ஓகே உயர் சாதிங்கிற வேர்டில் நமக்கு வந்து மாறுபாடு இருக்குது, ஆதிக்க சாதின்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் இந்த புக் வந்து நான் சும்மா இங்கே சொல்லணுங்கிறதுக்காகலாம் சொல்லலை. நிஜமாக இந்த புத்தகத்தை ஏன்ட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு வலிதாசன் தோழர் வேறு சொன்னாராம். ஏதோ வம்பு தான் நமக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சேன். இட் வாஸ் ட்ரூலி அன் ஐ ஓப்பனர். நான் எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பண்டிதா ராமாபாய் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னே எனக்கு இது வரைக்கும் தெரியாது. நிஜமா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இப்போல்லாம் பாட புத்தகத்தில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு உண்மையிலேயே இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் பண்டிதா ராமாபாய்? எல்லாரும் தயவு செஞ்சு எல்லாரும் கை தூக்கிறாதீங்க ப்ளீஸ். ஓகே, ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஜான்சி ராணி எத்தனை பேருக்கு தெரியும்? பத்மா சுப்பிரமணியம் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும் இல்லையா? அதுக்காக நான் அதுக்கப்புறமா வரேன். ஸோ இவங்களெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் பண்டிதா ராமாபாய இல்லைனா வந்து சாவித்ரிபாய் பூலே எல்லாம் அண்மையில் தான் தெரிஞ்சுக்கிறோம். இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாடப்புத்தகங்களில் வந்திருக்கு. நம்ம படித்த காலத்துலலாம் இவங்க பேரை கூட நம்ம கேள்விப்பட்டதில்லை. இதில் இன்னொன்று என்ன சொல்லணும்னா, உயர் சாதி இல்லை, அவங்க சித்பவா பிராமின், மராட்டி சமூகத்தில் சித்பவா பிராமின் குடும்பத்தில் 1800 சம்திங்கில் பிறந்திருக்காங்க. அரவுண்ட் த சேம் டைம் யார் அப்படின்னா, அவங்க எந்த காலத்தை சேர்ந்தவங்கன்னா கோட்ஸே காலத்தை சேர்ந்தவங்க. நான் ஏன் கோட்ஸே காலம்னு சொல்கிறேன்னா, கோட்ஸே பிறந்த அதே சாதியில் பிறந்த பெண்மணி இவங்க. இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். கோட்ஸே பிறந்த அதே மராட்டிய சித்பவ பார்ப்பன குடும்பத்தில் பிறந்த பெண் ஒருத்தங்க பெண் கல்விக்காகவும் இந்துக்கள் மனுஸ்மிருதியை கிழின்னு கிழிச்சிருக்காங்க. அதில் பெண்களின் நிலை எப்படி இருக்குது, பெண்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, திருமணத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, புருஷன் செத்து போனால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவன் உயிரோடு இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, காலம்பூரா எப்படி கஷ்டப்படுறாங்க, இதுக்கு இந்த இந்து சமயம் எவ்வளோ காரணமாக இருக்குன்னு சொல்லி ஒரு பெண் எழுதியிருக்கிறாங்க. அதே சாதியில் பிறந்த ஒரு நாய் போய் காந்தியை சுட்டுட்டு வந்திருக்கான். ஸோ அப்போ வந்து என்ன தெரியுது அப்படின்னா, எனக்கு ஆதவன் தீக்ஷன்யா தோழர் ஒரு உரையில் அண்மையில் சொன்னது வந்து அது இந்த மாதிரி ஒரு ஐ ஓப்பனர் ஆச்சு. ஜஸ்ட் ஒரு லைன் தான் சொன்னார் அவர். ஜஸ்ட் ஒரு லைன் தான் சொன்னார். ஸ்ரீனிவாசராவ் தோழர் ஸ்ரீனிவாசராவ் அவர்களின் சாதனைகளை பற்றி பேசும்போது அவர் சொன்னது, ஆமாம் அவர் பார்ப்பன குடும்பத்தை சேர்ந்தவர் தான், அவர் ஒன்றும் அப்ளிகேஷன் போட்டு பார்ப்பனராக பிறக்கல அப்படின்னு. அப்போது அது வந்து என்னென்னா, இது சாதாரணமாக, ஆனால் எனக்கு அது சொன்ன நேரமோ இல்லை அவர் உரைக்கு நடுவில் அந்த சொன்ன வரி வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு திறப்பை கொடுத்துச்சு. நம்ம எப்பெல்லாம் வந்து சாதி அடையாளத்தையும் ஒரு அடையாளத்தை வச்சு நம்ம பேசும்போதும் அது பார்ப்பன வெறுப்பாகவே இருந்தாலும் அது சனாதனத்துக்கு தான் துணை புரியுதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா சனாதனம் என்பது பிறப்பால் அடையாளப்படுத்தப்படுவது. பிறப்பால் நீங்கள் யாரை அடையாளப்படுத்தினாலும் அது நிச்சயமாக வந்து இன்டைரக்டாவோ டைரக்டாவோ சனாதனத்துக்கு தான் துணை புரியுது. ஸோ இப்போ பண்டிதா அதனால் நம்ம மேலே தப்பு கிடையாது. நமக்கு பத்மா சுப்பிரமணியத்தையும் இல்லை நிர்மலா சீதாராமனையும் தானே நமக்கு வந்து பெரிய ஆளாக காட்டுறாங்க. ஆனால் பண்டிதா ராமாபாயை குறித்து அவர்கள் பொது சமூகத்தில் இருட்டடிக்கப்படாமல் இருந்திருந்தால், இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம்னு நம்ம பேசுகிறோம்ல, இதெல்லாம் எப்பயோ வந்திருக்கும். இதெல்லாம் வரக்கூடாதுன்னு திட்டமிட்டு தடுக்கிறார்கள் அப்படின்னு தான் வந்து புரிஞ்சுக்க முடியுது. இப்போ என்ன சொல்கிறோன்னா, இவங்களை பற்றி சொல்லணுன்னா, இந்து சமயத்திலிருந்து அவங்க வெளியேறி இவங்க எப்படின்னா, ஆனால் இவங்களுடைய தந்தை ஒரு முக்கியமான காரணம்.
இவங்க சின்ன வயசுலேயே பெண் கல்வி மறுத்த சமயத்திலேயே அவர் வந்து பெண் கல்வியை வந்து ரொம்ப பெருசாக நினச்சிருக்காரு. ஸோ இவங்களுக்கு சமஸ்கிருதம் சொல்லி கொடுத்துருக்காரு. சின்னதுலேயே இவங்க வந்து அப்பாவோட மேடை ஏறி சமஸ்கிருதம் உரைகளெல்லாம் நிறைய நிகழ்த்துறாங்க. இதுக்கு அவங்க கடும் எதிர்ப்புக்கு ஆளாகிறாங்க சமூகத்துக்குள்ளேயே. நடக்காதா? கண்டிப்பாக நடக்கும். அதனால அவர் வந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறார், வேற குடும்பத்தோட வேறு இடத்துக்கு இடம்பெயர்கிறார். அப்புறம் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்து அனாதை ஆனதுக்கப்புறம் இவரும் அவங்களும் அவங்க அண்ணன் ஸ்ரீனிவாஸ், அண்ணனா தம்பியான்னு தெரியல, சகோதரன் ஸ்ரீனிவாசும் சேர்ந்து பல இடங்களில் போய் சமஸ்கிருத உரைகளை நிகழ்த்துறாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து கல்கத்தா யூனிவர்சிட்டி கூப்பிடுது. அவங்களுக்கு வந்து பண்டிதா சரஸ்வதிங்கிற பட்டங்களெல்லாம் வழங்குது. ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு அமெரிக்கா செல்லக்கூடிய வாய்ப்பு வருது. அமெரிக்கா போனதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கே கிறிஸ்டியன் சர்ச்சில் வந்து நடக்கிற வழிபாடு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அது மிகவும் எளிமையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்க கிறிஸ்தவ மதத்தை தழுவுறாங்க. அவங்க ஆனால் முக்கியமாக செய்யக்கூடியது கிறிஸ்தவ மதத்தை தழுவுறதுனால அப்படியே அதனால வந்து இந்து மதத்தெல்லாம் அவங்க மோசமாக பேசுது. இந்து மத சமயங்கிறது வந்து பெண்களுக்கு எவ்வளவு எதிராக இருக்கிறது. எல்லா மதங்களிலுமே பெண்களுக்கு எதிராக இருக்குது. ஆனால் இந்த ஆரிய மதமும் எப்படி இருக்குது, இது ஒரு வாழ்வியலாகவே இருப்பதனால் அவங்க ஒரு குடிக்கிறதுல, சாப்பிட்றதுல, எந்த ஒரு வேலையை செய்கிறதுலையும் வந்து சமய பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்குது. அதனால வந்து இந்த பெண்ணடிமைத்தனம் வந்து எவ்வளோ தூரம் வந்து இந்து மதத்தில் இருக்குன்னு சொல்லி மனுஸ்மிருதியை அவங்க கிழின்னு கிழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை திரும்ப எழுதினதா அம்பேத்கர் எழுதினதான்னு தோணும். இல்லை, பண்டிதா ராமாபாய் எழுதியிருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய வியப்பாக இருக்குது. நான் இவங்க கிட்ட நிஜமாவே இது அந்த காலத்தில் எழுதின புக்கா, அவ்வளோ கண்டெம்பரரியாக இருக்குது, அவ்வளோ கிழிச்சிருக்காங்க. என்னன்னா அந்த வார்த்தைகள் கூட பெண் வெறுப்பு கலக்காமல் நான் இந்து சமயத்தில் ஒரு புனித நூலையும் படிக்கவில்லை. அவங்க சான்ஸ்கிரிட் ஸ்காலர், நான் சொல்லலை, சரியா? அவங்க சொல்லியிருக்காங்க. சமஸ்கிருதத்தை கரைத்து குடித்தவர்கள், எல்லா நூலையும் படித்தவர்கள் சொல்கிறாங்க, பெண் வெறுப்பு இல்லாத ஒரு நூலை கூட நான் பார்க்க முடியல. ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5-6 வயசு பெண் குழந்தையிலேருந்து சமூகத்துடைய வெறுப்புக்கு ஆளாகிற மாதிரி தான் மனுநீதியே இருக்குது. 7 வயசு 8 வயசு குழந்தைய வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கும்போது. இதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரிந்த விஷயங்கள் தான் என்றாலும் அந்த காலத்திலேருந்து அந்த சமூகத்திலேருந்து நேரடியா அப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்ச பிள்ளைகளெல்லாம் பார்த்து கண்ணீர் விட்ட அவங்க எழுதினதை படிக்கும்போது நமக்கு அதிர்வலைகள் நிச்சயமா இருக்கு. என்னன்னா இன்னும் அதனுடைய எச்சங்கள் நம் மனதில் ஒட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அப்படிதான் இருக்கு. அவங்க அந்த காலத்துல அவங்க ஒரு 100 வருஷம் முன்னாடி இப்படி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. சோ ஹெட் ஆஃப் டைம், சோ புரட்சிகரமாக எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம என்ன கைமாறு செய்யறோம்? பண்டிதா ராமாபாய் அப்படிங்கிறவங்க பேரை வந்து பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிருக்கு. ஒரு நிவேதிதா லூயிஸ் சொல்லி தான் தெரிஞ்சிருக்கு. அவங்கள ஒரு பார்ப்பன பெண். அப்போ யோசிச்சு பாருங்க, சுயசாதி விருப்பு கூட ஒரு சுயநலத்துக்காக தான் இருக்கு. எதுவுமே வந்து என்ன சொல்றது, இவ்வளோ சாதித்த ஒரு பெண்மணியை தூக்கி பிடிக்கிற போக்கு அந்த சமூகத்துக்குள்ளேயே இருக்கலன்னு தான் வந்து வேதனையா இருக்கு. பார்ப்பனர்களா இருந்தா அவங்க வெளிச்சத்துக்கு வந்துருவாங்க. இல்ல, இப்படி எல்லாருக்கும் நல்லது பண்ணா அவங்க வெளியில வரமாட்டாங்க அப்படிங்கிற போக்க நம்ம பார்க்க முடியுது. ஸோ அது ஒரு பெரிய அவேக்கனிங்கா இருந்துச்சு எனக்கு. அடுத்தது விதவை கைமை பத்தி அவங்க எழுதியிருக்கிறத பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து சதியை ஒழித்து விட்ட பின்பும், அதாவது சதியெல்லாம் ஒழிஞ்சிச்சு. ராஜா ராம்மோகன் ராய் வந்து சதியை எப்படி ஒழிச்சாங்க? பிரிட்டிஷார்ஸ் எல்லாம் வந்து உடனேலாம் ஒழிச்சிடல. அவங்க வந்து பல விஷயங்களை இவங்க ஏதோ சமூகத்துக்கு பண்ணிட்டு போறாங்க, நம்ம இதுலலாம் தலையிட வேண்டாம் அப்படின்னு தான் பிரிட்டிஷார் அரசும் இருந்திருக்காங்க. நிறைய போராட்டங்களை பல பேர் செஞ்சதுக்கு அப்புறம் தான் சதி ஒழிப்பே நடக்குது. சதி ஒழிப்பு நடந்த பிறகும் கைம்பெண்கள் அப்படின்னு சொல்றவங்களுடைய வாழ்க்கை வந்து எவ்வளோ கொடூரமா இருக்கு அப்படின்னு அவங்க எழுதுறத வந்து நம்ம நிச்சயமா படிக்கணும்னு நினைக்கிறேன். அதுல எல்லாத்துலேயுமே வந்து பெண் வெறுப்பும் பெண்ணுடைய கற்பு குறித்த விஷயங்களும் இருக்கு. அதுல ஒரு பக்கம் நான் வந்து கண்ணீரே வந்துருச்சு. அதாவது என்னன்னா, அப்படி ஒரு கைம்பெண்களாக இருக்கிறவங்க வந்து இந்த சமூக ஆர்வலர்களுடைய முயற்சிகள்னால வந்து கல்வி கற்க போறாங்க. அந்த கல்வி கற்க போற இடத்துல வந்து அந்த மிஷினரிகள் தானே கல்வி கொடுப்பாங்க. அப்போ கர்த்தர்கிட்ட வேண்டுறாங்க. எனக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு நானும் போயிருக்கேன். அந்த மன்றாட்டுகள் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப செயற்கையா இருக்கும். ஆனா இந்த ஒரு கைம்பெண், ஒரு 8-9 வயது கைம்பெண் சர்ச்சில் வந்து, கர்த்தரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், ஆணையும் பெண்ணையும் நீங்க ஒரே மாதிரி தானே படைச்சிங்க, ஏன் எங்களுக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம், நாங்கள் செத்தாதான் எங்களுக்கு விடிவா, எங்களுக்கு திருமணத்துலேயும் வந்து சந்தோஷம் இல்லை, புருஷன் இறந்த பிறகும் சந்தோஷம் இல்லை அப்படின்னு அவங்க கதறி அழுது கர்த்தரிடம் வைக்கும் கோரிக்கை வந்து
மனசை அசைச்சிடும். இப்படித்தான் எங்கள் பெண்கள் நிலைமை இருக்குன்னு சொல்லி இவங்க எதுக்கு இதை எழுதியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் பெண்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணும், அந்த பன்னாட்டு அமைப்புகள்ல இருந்து என்னென்ன உதவி வேணும் அப்படின்ற அந்த உதவி ரிக்வெஸ்ட்டுக்காக அவங்க இதையும் எழுதுறாங்க. அப்புறம் அதுக்கான தீர்வு அவங்க என்ன கேட்குற 3 விஷயம் ரொம்ப அழகா இருக்கு. சுயசார்பு நிலை வேணும் பெண்களுக்கு, ஆண்களை சார்ந்தே நாங்கள் இருக்கோம். அவங்க ஒன்றும் புதுசாக சொல்ல, ஆனால் அந்த காலத்தில் சொன்னது இப்போ ரொம்ப ரொம்ப புதுசு. சுயசார்பு நிலை வேணும், பெண்கள் கல்வி வேணும், உள்நாட்டு பெண் ஆசிரியர்கள் வேணும். எவ்வளோ ஒரு லாஜிக்கலாக ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணியிருக்காங்க. உள்நாட்டு பெண் ஆசிரியர்கள் இருந்தால் தான் பெண்கள் படிக்க வருவாங்க. இவங்க இன்னொரு விஷயம், இவங்களுடைய இந்த செயல்பாடுகளுக்கு முக்கியமான காரணமாக சாவித்திரிபாய் புலேவை சொல்கிறாங்க. ஸோ இந்த புத்தகத்தை மிக அருமையாக மொழிபெயர்த்த அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க எழுதின லாங்குவேஜில் நம்ம படிக்கல. சூப்பர் டிரான்ஸ்லேஷன் மாதிரியே இல்லை, ஒரிஜினலில் படித்த மாதிரி இருந்தது. லாங்குவேஜும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான இருந்தது. உண்மையிலே இந்த புத்தகம் சரி பெண்ணியம் குறித்த புத்தகமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் 2 நாளில் படிக்க முடிஞ்சுது. அவ்வளோ சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக எழுதியிருக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் இருவருமே படிக்கணும். பண்டிதா ராமாபாயெல்லாம் நம்ம நிறையா கொண்டு போய் சேர்ப்போம். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.